ஏழரை சனி நடக்கிறவங்க, சனி மகாதசை நடக்கிறவங்க, அவங்க எல்லாரும் நம்மனால முடிஞ்ச உதவியை வந்து மற்றவங்களுக்கு பண்ணணும். மனுஷங்களுக்கு தான் பண்ணணும்னா அப்படியும் இல்லை. பறவைகள் யாருக்கு வேணாலும் நம்மனால முடிஞ்ச உதவியை பண்ணலாம். பின்னி வந்து வெயில் காலம் வந்துருச்சு. அந்த வெயில் காலம் வந்துருச்சு, எத்தனையோ பறவைகளுக்கு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. அப்போ வந்துட்டு ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு கப்பில் தண்ணி வைக்கிறது அந்த மாதிரி கூட பண்ணலாம். நம்மனால முடிஞ்ச உதவியை வந்து நம்ம கொஞ்சம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த சனி மகா திசை, ஏழரை சனி இதுலேருந்து நம்ம கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். ஒருத்தவங்களை அரசனாக்குறதும் ஒருத்தவங்கள பிச்சை எடுக்க வைக்கிறதும் ரெண்டுமே வந்துட்டு சனி மகா திசையிலையும் ஏழரை சனியில தான் நடக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கெல்லாம் இருக்குதான்னு கேட்டால் எனக்கு அந்த அளவுக்கு சொல்ல தெரியல. ஆனால் நம்மனால முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு பண்ணினாவே சனி பகவான் நம்மளை எதுவும் பண்ண மாட்டாருங்கிற மட்டும்தாங்க உண்மை. ஏன்னா சனி பகவானை பற்றி சொல்லணும்னா ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. அவர் வந்து நம்மளை சுத்தப்படுத்துவார், நம்மளை நல்வழிப்படுத்துவார், அதுதான் உண்மை. சனி பகவானை வணங்க முடியலைங்க, பக்கத்தில் எங்கேயும் கோயில்கள் இல்லைங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் முருகப்பெருமான் இருக்கார். முருகரை வச்சுட்டு மனசார அவரை பாதம் பணிஞ்சு, முருகா இந்த சனி மகா திசையிலிருந்து, ஏழரை சனியிலிருந்து என்னை காப்பாத்து முருகா, நீ இருக்க எனக்கு பயம் இல்லை, உன்னை நினச்சிட்டு என்னால் முடிஞ்ச நான் உதவியை மற்றவங்களுக்கு பண்ணுறேன். நம் அதாவது உதவி பண்ணுறேன்னா என்கிட்டயே இல்லை அந்த மாதிரியெல்லாம் யோசிக்கக்கூடாது. ஒரு 5 ரூபா காட்டு பிஸ்கெட் வாங்கி கொடுத்தாலும் கூட முடியாதவங்களுக்கு ரொம்ப நல்லது தாங்க. அது கூட இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு பண்ணுங்க. அதுவே வந்து நம்ம பண்ணவே வந்து நம்மளுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே போயிடும். ஏன்னா நீங்கள் பண்ணாமல் விட்டீங்கன்னா நமக்கு தேவையில்லாத செலவுகள் அதிகமாக வரும். நான் என்னோடய வாழ்க்கை அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். கோர்ட்டு கேஸ் வரும், அதுக்கப்புறம் வந்துட்டு உடம்பு ஹாஸ்பிட்டலுக்கு நிறையா செலவு பண்ண வேண்டியது இருக்குது, மனசு பாதிக்கப்படும். இந்த மாதிரியெல்லாம் பண்ண தேவை, இந்த மாதிரிலாம் ஆக வேண்டாம் அப்படின்னா ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்க, அவங்கள நினச்சிக்கோங்க, முருகனை நினச்சிக்கோங்க. ஒரு மனசார ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கெட், ஒரு நாய்க்குட்டிக்கு ஒரு 5 ரூபாய்க்கு பிஸ்கெட் வாங்கி போட்டிங்கனாலும் கூட அதுவும் நம்ம தான தர்மத்தில் தாங்க போய் நிற்கும். ஒரு பண்ணி பாருங்க, ஒரு காலை கண்டிப்பாக பண்ணுங்க, நம்ம வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும்.